அனைவருக்கும் வணக்கம், ஆனந்த வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு. அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம பார்க்கறத விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ண வெற்றி கிடைக்கும். கேட்கறத விட கேட்கறதுல 20% வெற்றி கிடைச்சிடும். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம், நான் ரொம்ப தடுமாறுற சாமி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கடனில் தத்தளிக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைச்சேன், வீட்டில் கடன் வாங்கிட்டேன், வீடு கட்ட முடியல, இல்லை கல்யாணம் பண்ண முடியல, குழந்தை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும். அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு, கவலைப்படாத, அடுத்த வாரம் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா 30% உங்களுக்கு நல்லது நடந்துடும். அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதாவே இருக்கட்டுமே, கடன்ல முழுக போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவரு சொன்ன ஒரு வார்த்தை அந்த அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும். என்னடா இவன் ஜாதகத்தை, இவன் சாஸ்திரம் படிச்சவன், ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ. ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு, உங்க விதி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பலன் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மாற்றக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு. சரி, இது ஒரு 30% போயிட்டா இப்ப அர்த்தம் ஜோதிடர் சொல்வார், நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நாள், இது தள்ளி போடக்கூடாது, அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும். பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரம் இருக்குங்க, நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும். இப்போ திருத்தணியில போய் முருகனை விளக்கு போடணும்னா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுப்போம். மலேசியாவில் இருக்கும், சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது, உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க, அங்க போய் முருகா திருத்தணியில் இருக்கிற முருகன் நீ இங்க இருக்க நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க. இன்னும் ஒரு 30% உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும். அப்ப மீதி 40% தான். இப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க, 40% தான். இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம், கல்யாணம் ஆயிடும். என்ன நினைச்சு போன அது நடக்கும். உன் விதியை உன்னால வெல்ல முடியும். இந்த 40% மார்க் நம்மளால எடுக்க முடியாதா, ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா, சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும், அவ்வளவுதான். சரிதானே இப்ப நான் பேசுறது? இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துருவோம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வருஷத்துல, விசுவாவசு வருஷத்துல ஆதாயமா விரயமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கேட்கலாம். உண்மையிலேயே ஆதாயம் என்னைக்குமே கன்னிராசிக்கு உண்டு. அவங்க ஆதாயத்தை யாராலுமே தடுக்க முடியாது. ஏன்னா கன்னிராசி எதுலையுமே முதல்ல ஆசைப்பட மாட்டாங்க. விருப்பம் இருந்தா குடு ஆண்டவான்னு நினைச்சுதான் போவாங்க. படிப்படியா லாபம் அதிர்ஷ்டம்ங்கிறது கண்ணியை பிடிச்சி இழுக்கும், இதான் வேலை. அந்த கன்னிராசி எதையுமே விரும்ப மாட்டாங்க. எந்த துறையில இருக்கிறவங்களும் சரி, இன்னி வரைக்கும் யோசிச்சு பாருங்க, நான் இதை விரும்பி இந்த இடத்துக்கு வந்தேங்க, நான் ரொம்ப வெறித்தனமா வந்தேங்க, வாய்ப்பே இல்லை, எல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்துல வந்திருப்போம். இந்த பிளானே தெரிஞ்சிருக்காது. ஒரு சீட்டு காலியாகும், அந்த சீட்டு காலியாகிற சீட்ல கொண்டு போய் கண்ணி உட்கார வைப்பார் கடவுள். இப்படிதான் கண்ணிக்கு இது வரைக்குமே பிளான் போட்டுட்டு வர்றாரு. என்ன ஒண்ணு, அந்த சீட்டு காலியானது ஏன், இந்த இடத்துல ஏன் உட்கார்ந்துருக்கோங்கிறத கன்னிராசி யோசிக்கணும். ஒருத்தன் காலியாயிருக்காங்க, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு அர்த்தம். அதுல கொண்டு நம்மளும் உட்கார வைக்கிறான்னா இவன் தான் இழிச்சவாய் நினைச்சு உட்கார வைக்கிறான்னு அர்த்தம். இப்ப நாம இழிச்சவாய் மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கணும், ஆனா நாம புத்திசாலியா நடந்துக்கணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் மேஜிக். விசுவாவசு வருஷம் கன்னிராசிக்கு லாபமா விரயமா, ஆதாயமா நட்டமா பார்த்துருவோம். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் சித்திரை 1, 2 ஆகிய பாதம். ஆக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு மிக யோகம், கவலைப்பட வேண்டாம், மிக யோகம், சிறப்பு. ஆமா, எல்லாம் தொட்டது தொடங்கும், கெட்டது விலகும். அஸ்த நட்சத்திரம் மத்தியபத்தில் இருக்கிற 4 மாசம் கொஞ்சம் கவனமா இருக்கும். முதல் 4 மாசம் சிறப்பு, அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி.
கடைசி 4 மாசம் சிறப்பு. மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த கடைசியா நடுவில் இருக்க 4 மாசம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை கொஞ்சம் கவனமா இருங்க. அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் கடைசி 4 மாசம் கவனமா இருங்க. ஆமா, தை மாசி, அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி கடைசி 4 மாசம். முதல் 8 மாசம் சித்திரைக்கு அமோகமா இருப்பீங்க. ஆக இந்த 3 நட்சத்திரங்கள்ல அதிகமாக பார்க்கும்போது ஹஸ்தமும் சித்திரையும், மத்திப நாளை ஹஸ்தமும் கடைசி நாளை சித்திரையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா அந்த நேரத்துல ஏதாவது அவசரப்பட்டோம்னா சில விஷயம் கை கழுவி போகும்னு சொல்லுவாங்க, கை நழுவி போகணுவாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. யோசிச்சு செயல்படுறது நல்லது. 1க்கு 2 தடவை யோசிக்கிறது நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தை இப்போதைக்கு கட்டுப்படுத்துங்க. பணம் இல்லாத மாதிரியே இருங்க. தேவையான இடத்துல மட்டும் பணம் இருக்கிறதா காட்டிக்குங்க. தேவையில்லாத இடத்துல பணம் இல்லாததா இருங்க. இது ஒரு சிம்பிள் மேஜிக். அப்படி பார்க்கும்போது கன்னிக்கு 14 ஆதாயம் கிடைக்கிறது. ஏப்பா, ஹைலைட் நீங்க தான். 14 ஒரு ஆதாயத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாய்ப்பு, பல மேடைகள் ஏற போறீங்க, பணம் சம்பாதிக்க போறீங்க, வருமானம் பெருக போகுது, வசதி உயர போகுது, வீடு கட்ட போறீங்க, சந்தோஷம் பெருக போகுது. எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. விரயம் 2 தான். அலட்சியம் மட்டும் இல்லாம பார்த்துங்க, கோபம் இல்லாம பார்த்துங்க, அக்கறையை எல்லா இடத்துலையும் காட்டுங்க. ஒரு இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அது அக்கறை இல்லாததை வெளியில கட்டிக்காதீங்க, உங்களுக்கு மட்டும் தெரியட்டும். உறவுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சிருங்க. அதை தாண்டி உறவுகள்கிட்ட நெருங்காதீங்க, அவங்களே உங்ககிட்ட நெருக்கிடாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆதாயம் 14, விரயம் 2. என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்கு இந்த வருஷம் ஜாக்பாட். எல்லா விருப்பமும் நிறைவேறும், காதல் கைகூடும், சந்தோஷம் பெருகும், நிம்மதி பெருகும், லாபத்தை நீங்கள் அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான ராசி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, ஆதாயம் விரயம் பார்த்தோம். இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் வருஷ பிறப்பு நடக்குது. சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வர்றார். இந்த வருஷத்துல ஒருத்தவங்களே விடமாட்டார். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார். வைகாசி மாசம் சித்திரையில மேஷத்துல இருந்தா வைகாசியில ரிஷபத்துக்கு போயிடுவார். 12 மாசமும் 12 ராசியை பார்த்துட்டு வர்றார். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்கிறார். தயவு செய்து ஒவ்வொரு மாசம் அந்தந்த மாசத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க. சித்திரையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க, பணத்தை அதிகப்படுத்துங்க, பலத்தை அதிகப்படுத்துங்க. வைகாசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் ஆனி மாதம், ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம், புரட்டாசி மாதத்திலே கன்னி ராசிக்காரர்கள், ஐப்பசி மாசத்திலே துளாராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள், தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள், மாசியிலே கும்பராசிக்காரர்கள், மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள். இந்த 12 பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டோம் பார்த்தீங்களா? மாசி மாசம் கும்பராசி, பங்குனி மாசம் மீனராசிக்காரர்கள். இந்த ஒவ்வொரு மாசமும் நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. இந்த மாசத்துலாம் சூரியன் உங்க இடத்துல வந்து உட்காருவார். இந்த மாசத்துல நாம என்ன பண்ணணும்? இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு. புகழை தேடணும், பேரை தேடணும், கௌரவத்தை தேடணும். நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தெய்வ பலத்தால் 12 ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும். வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த வருஷம் ஆதாயம் 65, 12 ராசி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விரயம் பார்த்தீங்கன்னா 59. ஸோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது. மக்கள் மனசுல இருக்கிற கவலைகள்லாம் நீங்க போகுது. மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம்.
வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.